வணக்கம் நண்பர்களே, வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி மூலம் நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் சாந்தி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பழக்கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 10 வருடத்துக்குள்ளேயே இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தாங்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பெண் குழந்தைய வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் இப்போ திருமணம் பண்ணி கொடுத்ததுனால இவங்க தனியாக தாங்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டு காடு இருக்கிறதாவும், ஸோ அதில் மல்லிகைப்பூ தோட்டம் வச்சு அதையும் வச்சு ரன் பண்ணிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் விஜயலட்சுமி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பவர்லூம் தறி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய கணவரும் தாங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டதுனால இவங்க ஒரு 4-5 தறி போட்டு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்கிறதாவும். ஸோ இவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல ஒரு துணை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது வீட்டோட மணமகனாக வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகனோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் நல்ல ஒரு குணமாக இருக்கிற மணமகனாக இருந்தால் போதும், சாதாரண குடும்பமாக இருந்தாலே எனக்கு ஓகேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் மீனா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சுட்டு இ சேவை மையத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 9000 ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் மனமாக இருந்தாலும் சம்மதம். ஆனால் திருமணமாகி குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளோட விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய குழந்தைகளுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால ஓரளவு சாதாரண குடும்பம் தாங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க இவங்க. அதனால ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் ஏற்றுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.